சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டு பால் குடம் எடுக்கிறத பார்க்குறதுக்கு போகிறோம். அரும்பாக்கம், திருவேற்காட்டிலேருந்து அரும்பாக்கம் போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அரும்பாக்கம்னா, வீடு தான் நாங்கள் திருவேற்காடு போயிட்டோம். அதனால தான் அரும்பாக்கம்னு சொன்னேன். எந்த கோவில்னு நான் சொல்லவே இல்லை, பாஞ்சேரி அம்மன் கோவில் தான். அது வந்துட்டு நீங்கள் ப்ராட்வே போகிற வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த கோவில். ஏன்னா திருவிழா டைமில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி அந்த கோவில் தெரியும். இப்போ வந்துட்டு பால் குடம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் வந்துட்டு உத்தாச்சம்மன் கோவில் இருக்கும், அங்கேருந்து பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கோவிலுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் வழியாக சுற்றி வந்து மறுபடியும் கோவிலில் கொண்டு வந்து லைனில் நின்று அம்மனுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. மற்ற பேர் வந்து ஒன்றா வர முடியாது, ஏன்னா வந்துட்டு ரொம்ப நெரிசலாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா 1008 பால் குடம், அப்போ நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் வந்து 200 பேராக தான் விடுவாங்க. அதனால் கூட்ட நெரிசல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதான் கான்செப்ட். அதனால தான் வந்து ஒரு 200 பேர் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு மோளம் வந்துட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காங்க. என் சின்ன பொண்ணு தான் வந்துட்டு கொஞ்சம் வைபானாங்க. ஆனால் அவங்க வந்து தலை மட்டும்தான் வைபாச்சு, உடம்பெல்லாம் அப்படியே தான் நின்றுட்டு இருந்தது. ஆனால் நல்லா அடித்தாங்க அவங்க மோளம். நாங்களும் நின்று அதை பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க, அவங்க மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வைபாடு. எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இல்லைங்களா. இது வந்து வருஷம் வந்து ஜூன் மாதம் நடக்கும். ஜூன் மாதம் வந்துட்டு ஒரு 10 டேட்குள்ளே வந்துட்டு நடக்கிற திருவிழா இது. இது 41வது வருஷம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் வந்து இந்த சைடில் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா, இல்லை வந்துட்டு அந்த சைடு போகிறதுக்கு உங்களுக்கு ஏன்னா சான்ஸ் கிடச்சுன்னா, நீங்கள் போய் கண்டிப்பாக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஈவினிங் வந்து காப்பு கட்டு திருவிழா நடக்கும். எங்கள் வீட்டுக்காரும் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறது வந்து நெருப்பு மிதிக்கிறதுக்கு வந்து காப்பு கட்டுவாங்க ஈவினிங். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இதுவில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து மார்னிங் எடுத்த வீடியோ நான் இப்போ தான் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து சுற்றி வந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.